உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கருமமே ஆதலா, கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார். அற்புதமான இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் 9 தடவை அன்றாடம் நீங்கள் சொல்லி வர, நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு என்னவென்றால், விருதாசலம் பல மலை நாதர் கோயில் பூமிக்கு அடியில் உள்ள விநாயகர் சிலை 18 அடி ஆழத்தில் அமைந்துள்ளது. அன்பர்கள் இதை மனதிலே பூர்த்தி செய்து கொண்டு அவரை வணங்க நற்பலன்கள் கிடைக்கும் என்பதிலே சிறிதளவும் சந்தேகம் இல்லை. இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 18/4/2024 கிழமை, வேளக்கிழமை, தமிழ் வருடம் குரோதி, தமிழ் மாதம் சித்திரை 5வது நாள். மதுரை மீனாட்சி சொக்கநாதர் சமயபுரம் மாரியம்மன் பவனி உலக பாரம்பரிய தினம். இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை, பிறகு 12:30 1:30 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 1:30 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணியிலிருந்து 7:30 வரை. இன்றைய குளிகை காலை 9 மணியிலிருந்து 10:30 வரை. திதி தசமி இரவு 8:35 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் ஆயில்யம் காலை 10:55 வரை. யோகம் சித்த அமிர்த யோகம் கலந்த நாள். சூலம் தெற்கு. பரிகாரம் எண்ணெய். இன்று கீழ் நோக்கு நாள். இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் மூலம் பூராடம். சந்திராஷ்டமம் அடைகின்ற ராசி மகர ராசியா. யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். உலக பிரசித்தி பெற்ற, பாராட்டை பெற்ற, புகழ் பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட தினப்பலனின் தலைப்பு என்னவென்றால், ராம நவமி அன்று உருவாகும் ராஜயோகம் அதிர்ஷ்டத்தை அல்ல போகும் ராசி. அதாவது இந்த ராம நவமி அன்று உருவாகும் ஒரு அமைப்பு இந்து பண்டிகையிலே ராமநவமி முக்கிய பண்டிகையாய் கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் இது வருகிறது. இந்த ஆண்டு ராம நவமி அன்று மிக முக்கியமான யோகம் உருவாகிறது. அது ரவி யோகமாக இருக்கும். இந்த யோகத்தில் சூரியன், இதனால் பலனடையும் ராசி முதலிலே ரிஷபம். ராம நவமி அன்று உருவாகும் யோகத்தால் ரிஷப ராசினர் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். அடுத்தது சிம்மம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராம நவமி யோகம் செல்வத்தை அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் சீராக செல்லும். ஆரோக்கியம் சாதகமாக இருக்கும். மனதிலே உள்ள ஆசைகள் நிறைவேறும். திட்டமிட்ட தொழில்கள் வெற்றி அடையும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு வரும். பணி வாழ்க்கை சீராக இருக்கும். அடுத்தது துலாம் ராசி. துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு ராமநவமியை முன்னிட்டு உங்களுக்கு வியாபாரத்தில் சில ஏற்றங்கள் இறக்கத்தை சந்திப்பீர்கள். இருந்தாலும் உங்களது மன அழுத்தம் நீங்கி உடல் நலம் சீராக இருக்கும். பயணங்களால் லாபம் அதிகரிக்கும். மேலும் நிதி நிலை சீராக இருக்கும். சொத்து பிரச்சனைகள் தீரும். அடுத்தது விருச்சிக ராசி. விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு இந்த ராம நவமி அதனால் வருகின்ற யோகம். நண்பர்களின் உதவியால் திட்டமிட்ட பணிகள் நிறைவேறும். வேலைகளில் ஸ்திரத்தன்மை இருக்கும். பணிபுரிபவர்களுக்கு சிறப்பு பொறுப்பு வழங்கப்படும். நிதி நிலைமை சீராகி உத்தியோகத்தில் அனுகூலம் உண்டாகும். வாழ்க்கை துணையால் நல்ல முன்னேற்றம் அடைவீர்கள். அடுத்தது தனுசு ராசி. தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு ராம நவமி அன்று ஏற்படும் யோகம் உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும். நிதி விவகாரங்களில் வெற்றி நிச்சயமாக இருக்கும். தொழில் மற்றும் வேலைகளில் வருமானம் அதிகரிக்கும். இந்த நேரத்தில் மற்றவர்களுக்கு நன்மை செய்யும் ஆற்றலை பெறுவீர்கள். அடுத்தது கும்பராசி. கும்பராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டில் இருந்து விரும்பிய தகவல் கிடைக்கும். திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன் கைகூடும். வியாபாரத்தில் லாபம் உண்டாகும். உடல்நல பிரச்சனைகள் தீரும். தொழில் வியாபாரத்தில் வாய்ப்புகள் அதிகரிக்கும். பணியாளர்களுக்கு சாதகமான சூழல் உண்டாகும். திடீர் பணவரவு அதிகரிக்கும். அடுத்தது மீனராசி.
மீனராசியை சார்ந்தவர்களுக்கு ராம நவமியால் குடும்பத்தில் குதூகூலம் உண்டாகும். நல்லவர்களுடன் தொடர்பு அதிகரிக்கும். திட்டமிட்ட பணிகள் அனைத்தும் கைகூடும். எதிர்பாராத பணவரவும் கிடைக்கும். இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெற்ற நீங்கள் அனைவரும் பாக்கியவான்கள், புண்ணியவான்கள் என்று சொன்னால் மிகையாகாது. கோச்சாரம் என்பது கோள்களுடைய சாரம். இந்த மாற்றம் நம் வாழ்க்கையில் ஒரு ஏற்றத்தை கொண்டு வருமா, மாற்றத்தை கொண்டு வருமா என்று விரும்பாத உள்ளங்களே இல்லை. ஆகையால் இது நல்லதொரு பயனை கொடுக்கின்ற நிலையிலே இருப்பதால் அன்பர்கள் இதை கேட்டு பலாபலனை பெறலாம். இதனுடைய அடுத்த பகுதியாக இருக்கின்ற கடைசி பகுதியாக திகழ்கின்ற 12 ராசிகளுக்கு உரிய பொது பலனை இப்பொழுது ஒன்றன் பின் ஒன்றாக நாம் பார்க்க இருக்கிறோம். முதலிலே மேஷராசி. உங்கள் இலக்கை நோக்கி முன்னேறுவீர்கள். பிரபலங்களால் ஆதாயம் உண்டு. பழைய கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாடுக்குள் வரும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும். வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள். உத்தியோகத்தில் புது பொறுப்புகளை ஏற்பீர்கள். சிந்தனை திறன் பெருகும். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் இலக்கை நோக்கி நீங்கள் முன்னேறுவீர்கள். பிரபலங்களால் ஆதாயம் உண்டு. பழைய கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாடுக்குள் வரும். பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும். வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர் தேடி வருவார். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புது பொறுப்புகளை ஏற்பீர்கள். சிந்தனை திறன் பெருகும். ரிஷப ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். எதிர்பார்த்த வகையிலே சிலது தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை முடியும். தாயாருடன் கருத்து மோதல் வரக்கூடும். பணப்பற்றாக்குறையை சாமர்த்தியமாக சமாளிப்பீர். புது வேலை கிடைக்கும். வியாபாரத்தில் பற்று வரவு கணிசமாக உயரும். உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள். உழைப்பால் உயரும். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த சில விஷயங்கள் தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை முடியும். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாயாருடன் கருத்து மோதல் வரக்கூடும். பணப்பற்றாக்குறையை சாமர்த்தியமாக சமாளிப்பீர். மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புது வேலை கிடைக்கும். வியாபாரத்தில் பற்று வரவு கணிசமாக உயரும். உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள். உழைப்பால் உயரும். மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். எதிர்ப்புகள் அடங்கும். தாய் வழி உறவினரிடம் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். பழைய கடனை பற்றி அவ்வப்போது யோசிப்பீர்கள். வியாபாரத்தில் பங்குதாரர்கள் ஒத்துழைப்பார்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார்கள். தேவைகள் பூர்த்தியாகும். மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்ப்புகள் அடங்கும். தாய் வழி உறவினரிடம் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பழைய கடனை பற்றி அவ்வப்போது யோசிப்பீர்கள். வியாபாரத்தில் பங்குதாரர்கள் ஒத்துழைப்பார்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார்கள். தேவைகள் பூர்த்தி செய்யும். கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். மனதிலே உற்சாகம் பெருக்கெடுக்கும். துணிச்சலாக செயல்படுவீர்கள். புதிய முயற்சி சாதகமாய் முடியும். குடும்ப உறுப்பினர் தேவைகளை நிறைவேற்றும் வகையில் சற்று அலைச்சலும் சோர்வும் உண்டாகும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். சிலருக்கு வெளியூரில் இருந்து எதிர்பார்த்த சுப செய்தி கிடைக்கும். வியாபாரத்தில் பிரச்சனைகள் எதுவும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இல்லை. இன்று நீங்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபடுவதன் மூலம் காரிய தடைகள் விலகும். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதிலே உற்சாகம் பெருக்கெடுக்கும். துணிச்சலாக செயல்படுவீர்கள். புதிய முயற்சிகள் சாதகமாய் முடியும். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்ப உறுப்பினர்களின் தேவையை நிறைவேற்றும் வகையிலே சற்று அலைச்சலும் சோர்வும் உண்டாகும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலருக்கு வெளியூரில் இருந்து எதிர்பார்த்த சுப செய்தி கிடைக்கும். வியாபாரத்தில் பிரச்சனைகள் எதுவும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இல்லை. இன்று நீங்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபடுவதன் மூலம் காரிய தடைகள் விலகும். சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்றைய தினம் உத்தியோகத்தில் சமாளிக்க முடியாதபடி வேலை பளு அதிகரித்து காணப்படும். புதிதாக அறிமுகமாகும் நபரிடம் மட்டும் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள். தாயாரின் உடல்நிலையிலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. உத்தியோகத்தில் சோர்வு அசதி சிலருக்கு தென்படும். சில திடீர் பயணங்களை கூட மேற்கொள்ள வேண்டியது இருக்கலாம். சிலருக்கு உத்தியோகத்தில் எதிர்பார்க்கும் சலுகைகள் கிடைக்க தாமதமாகலாம். தொழில் அல்லது வியாபாரத்தில் கூட போட்டிகளை சமாளித்தே நீங்கள் முன்னுக்கு வர வேண்டியது இருக்கும். கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களில் உங்களுக்கு நன்மையை செய்யும் வகையில் பெரிய தொகை முதலீடு செய்யும் சமயத்தில் கூடுதல் கவனத்தோடு இருந்து கொள்ளுங்கள். அரசியல்வாதிகள் பேச்சை நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். தலைமைக்கு கோபத்திற்கு ஆளாக நேரிடும். ஆகையால் நீங்கள் கவனமோடு இருக்க வேண்டும். விவசாயிகள் எதிர்பார்க்கும் லாபத்தை பெற கூடுதல் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியது இருக்கும். பெண்கள் நகை ஆபரணங்கள் அல்லது உடைமைகளை பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகளின் உடல்நிலையில் கூட அதிக கவனம் தேவைப்படும். நட்சத்திர பலன்கள்.
மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் உத்தியோகத்தில் சமாளிக்க முடியாதபடி வேலை பளு அதிகரித்து காணப்படும். புதிதாக அறிமுகமாகும் நபர்களும் மட்டும் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் தாயாரின் உடல்நிலையிலே கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்வது நல்லது. உத்தியோகத்தில் சோர்வு அசதி சிலருக்கு தென்படும். சிலருக்கு திடீர் பயணங்கள் கூட மேற்கொண்டு வரலாம். சிலருக்கு உத்தியோகத்தில் எதிர்பார்க்கும் சலுகை கூட கிடைக்க தாமதமாகலாம். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் தொழில் அல்லது வியாபாரத்தில் கூட போட்டிகளை சமாளித்தே நீங்கள் முன்னுக்கு வர வேண்டியது இருக்கும். கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்கள் கூட ஓரளவுக்கு உங்களுக்கு நன்மையை செய்யும். முடிந்த வரையில் பெரிய தொகையில் முதலீடு செய்யும் சமயத்தில் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள். அரசியல்வாதிகள் பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். இல்லை என்றால் தலைமையின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும். விவசாயிகள் எதிர்பார்க்கும் லாபத்தை பெற கூடுதல் முயற்சியை மேற்கொள்ள வேண்டியது இருக்கும். பெண்கள் நகை ஆபரணங்கள் அல்லது உடைமைகளை பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகளின் உடல்நிலையில் கூட அதிக கவனம் தேவைப்படும். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். தாயின் அன்பும் ஆதரவும் கிடைக்கும். பிள்ளைகளின் தேவைகளை மகிழ்ச்சியுடன் நிறைவேற்றுவீர்கள். சிலருக்கு திடீர் பண வரவுக்கும் திடீர் செலவுக்கும் வாய்ப்பு உண்டு. பேச்சினால் பிரச்சனை வர வாய்ப்பு உள்ளதால் மற்றவுடன் பேசும்போது வார்த்தைகள் நிதானம் தேவை. அக்கம் பக்கத்தில் இப்புடன் அனுசரணையாக நடந்து கொள்வது நல்லது. வியாபாரத்தில் லாபம் கூடுதலாய் கிடைக்கும். நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாயின் அன்பும் ஆதரவும் கிடைக்கும். பிள்ளைகளுடைய தேவைகளை மகிழ்ச்சியுடன் நிறைவேற்றுவீர்கள். சிலருக்கு திடீர் பண வரவுக்கும் திடீர் செலவுக்கும் வாய்ப்பு உண்டு. அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பேச்சினால் பிரச்சனை வர வாய்ப்பு உள்ளதா? மற்றவருடன் பேசும்போது வார்த்தைகளின் நிதானம் தேவை. அக்கம் பக்கத்தில் அனுசரணையாக நடந்து கொள்வது நல்லது. சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் லாபம் கூடுதலாய் கிடைக்கும். கவனம் கொள்ள வேண்டும். துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். உங்கள் சமயோசித புத்தியால் எல்லா பிரச்சனைகளையும் எளிதாக சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். நட்பு வழியிலே நல்ல செய்தி கேட்பீர்கள். வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும். உத்தியோகத்தில் சவாலான வேலைகளை சாதாரணமாக முடிப்பீர்கள். மதிப்பு கூடும். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எல்லா பிரச்சனைகளையும் எளிதாக சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நட்பு வழியிலே நல்ல செய்தி கேட்பீர்கள். வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் சவாலான வேலைகளை சாதாரணமாக முடிப்பீர்கள். மதிப்பு கூடும். விருச்சிக ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். குடும்பத்தில் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கூடும். பூர்வீக சொத்து பிரச்சனை தீர்வு கிடைக்கும். உறவினர்கள் பாராட்டும்படி நடந்து கொள்வீர்கள். வியாபாரத்தில் புது யுக்திகளை கையாள்வீர். உத்தியோகத்தில் அதிகாரிகள் முக்கியத்துவம் தருவார்கள். மாறுபட்ட அணுகுமுறையால் சாதிக்கும். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கூடும். பூர்வீக சொத்து பிரச்சனையும் தீர்வு கிடைக்கும். அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உறவினர்கள் பாராட்டும்படி நடந்து கொள்வீர்கள். வியாபாரத்தில் புது யுக்திகளை கையாள். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகள் முக்கியத்துவம் தருவார்கள். மாறுபட்ட அணுகுமுறையால் சாதிக்கும். தனுசு ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். உணர்ச்சி பூர்வமாக பேசுவதை விட்டு அறிவுபூர்வமாக பேசுவீர்கள். திடீர் முடிவுகள் எடுப்பீர்கள். உறவினர்கள் நண்பர்கள் உங்களிடம் முக்கிய விஷயங்களை பகிர்ந்து கொள்வார். பிரியமானவர்களுக்கு சிலவற்றை விட்டு கொடுப்பீர்கள். வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள். அலுவலகத்தில் மரியாதை கூடும். முயற்சிகள் பலிதமாகும். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உணர்ச்சி பூர்வமாக பேசுவதை விட்டு அறிவுபூர்வமாக பேசுவீர்கள். திடீர் முடிவுகள் எடுப்பீர்கள். புராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உறவினர்கள் நண்பர்கள் உங்களிடம் முக்கிய விஷயங்களை பகிர்ந்து கொள்வார். பிரியமானவர்களை சிலவற்றை விட்டு கொடுப்பீர்கள். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள். அலுவலகத்தில் மரியாதை கூடும். முயற்சிகள் பலிதமாகும். மகர ராசிக்காரருடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினம் என்பதால் எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மௌனியாக இருக்க வேண்டும். பிறர் விஷயங்களில் மூக்கை நுழைக்கக்கூடாது. வாகனங்களை இயக்கும் போது முழு கவனத்தோடு இயக்க வேண்டும். சந்திராஷ்ட தின தீட்சிணையை குறைப்பதற்கு திருப்பதி வேங்கடநாதனை வணங்க வேண்டும். அப்பொழுது சந்திராஷ்ட தின தீட்சிணை குறைந்து மன அமைதி கிடைக்கும். கும்ப ராசி சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனப்போர் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும். எதிர்பார்த்த வேலைகள் தடையின்றி முடியும். செலவுகளை குறைக்க திட்டமிடுவீர்கள். விசேஷங்களை முன்னின்றி நடத்துவீர்கள். வியாபாரத்தில் ஏற்பட்ட இழப்புகளை சரி செய்வீர்கள். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் உதவுவார். மன நிறைவு கிட்டும். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனப்போர் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும். எதிர்பார்த்த வேலைகள் தடையின்றி முடியும். சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செலவுகளை குறைக்க திட்டமிடுவீர்கள். விசேஷங்களை முன்னின்றி நடத்துவீர்கள். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் ஏற்பட்ட இழப்புகளை சரி செய்வீர்கள். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் உதவுவார். மன நிறைவு கிட்டும். மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். சவாலான வேலைகளை சாதாரணமாக முடிப்பீர்கள். சகோதர வகையிலே ஒற்றுமை பிறக்கும்.
மனைவி வழியிலே மதிக்கப்படுவீர்கள். கல்யாண பேச்சுவார்த்தை வெற்றி அடையும். வியாபாரத்தில் சில சூட்சுமங்களை புரிந்து கொள்வீர்கள். உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகளை ஏற்பீர்கள். தன்னம்பிக்கை துளிர்விடும் நாள். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சவாலான வேலைகளை சாதாரணமாக முடிப்பீர்கள். சகோதர வகையிலே ஒற்றுமை பெறலாம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனைவி வழியிலே மதிக்கப்படுவீர்கள். கல்யாண பேச்சுவார்த்தை வெற்றி அடையும். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வியாபாரத்தில் சில சூட்சுமங்களை புரிந்து கொள்வீர்கள். உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகளை ஏற்பீர்கள். தன்னம்பிக்கை துளிர்விடும் நாள். இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.